2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு நாம் தியானிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. போதும். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். For by these he has granted to us his precious and magnificent promises. அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. இச்சையினால உலகத்தில் கேடு உண்டாயிருக்கிறது, அதற்கு நீங்கள் தப்பணும். தேவனுடைய தெய்வீக ஸ்வாபத்தை நீங்கள் பெறணும். அதற்காக தேவன் தம்முடைய அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை மாத்திரம், மனம் திரும்புதல், விசுவாசம், பாவ மன்னிப்பு, அதைத்தான் போதிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்னா, தேவனுடைய நோக்கம் என்னன்னா, இச்சையினால இந்த உலகத்தில் கேடு உண்டாயிருக்கிறது, இன்னொரு இடத்துல மரணம் உண்டாயிருக்குன்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் தப்பணும், தேவனுடைய தீவிய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும். அதுதான் அவருடைய நோக்கம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலையும் தேவன் எவர்களை முன்குறித்து அழைத்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய ஸ்வாவம், டிவைன் நேச்சர், அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணுங்கிறது தான் அவருடைய அல்டிமேட் கோல், அவருடைய முடிவான நோக்கம் நம்மை அழைத்தது. சரி, இன்னைக்கு நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த முதல் பகுதி, இச்சையினால் உலகத்தில் கேடு, அந்த பகுதியை நான் முதல் செக்ஷன்லையும், 2வது செஷனில் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு, அதாவது கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வேண்டிய அவசியத்தையும் நம்ம இந்த 2 செஷன்லையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 16ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த அப்போஸ்தலனை பேதுரு சொன்னதுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவர் இச்சையினால் கேடுன்னு சொல்லிட்டாரு. அது அந்த இச்சை எப்படி கேடாக அல்லது பாவமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் பாவம் ஒரு ஆக்சிடென்டலாக எதிர்பாராத விதமாக நடக்கிறது அல்ல. ரொம்ப ரேராக வேணா அப்படி இருக்கலாம். இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறோம். இந்த கர்ப்பம் தெரிக்கிறதுங்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு தாயின் வயிற்றில், கர்ப்பப்பையில் குழந்தைகள் உருவாகக்கூடியதான அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பத்தில் வளர்ந்து அது ஒரு நாள் குழந்தையாக உலகத்தில் பிறக்கிறதோ, அது போல தான் பாவமும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இச்சை, அப்புறம் அது கர்ப்பம் தரித்து அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்து பிறகு அது பாவத்தை பிறப்பிக்கிறது. இப்போ இந்த இச்சையானது எப்பொழுது பாவமாக மாறுகிறது, எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் அப்படி சோதிக்கப்படுகிறோம், அதைத்தான் நம்ம தியானிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியில் எழுதியிருக்கு பாருங்க, சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட முடியும்.
டு நாட் பி டிசீவ்ட் அப்படின்னா வஞ்சிக்கப்படாதிருங்கள். தந்திரமாக சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நான் பல இடங்களையும் பார்க்குறேன். இந்த கடைசி காலம் நெருங்க நெருங்க அந்த சோதம் கொமாரோவில் என்ன மாதிரியான பாவங்கள் இருந்ததோ அது மாதிரியான பாவங்கள் எங்கும் அதிகரிக்கிறது. இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் இதை குறித்து ஏன் நம்ம சபையில் அதிகம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜனங்கள் பெரும்பாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. துதிக்கிறது, தேவனுக்கு பாடல்கள் பாடுறது, நன்றி சொல்கிறது, சுகத்துக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட தேவ சமூகத்துக்கு வர்றது, அப்புறம் அது கிடைச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, இதோடு அவங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய காரியங்களை அவங்க திருப்தி அடைந்து இருந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்திலிருந்து மனுஷன் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய திவ்ய சாயலை பெற்று இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். இப்போ இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பதிலாக இன்னைக்கு ஆஃப் காஸ்பல் என்னன்னா, விசுவாசிங்க, மனம் திரும்புங்க, உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், அதனால் அந்த தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆண்டவர் அப்படி சுவிசேஷத்தை சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையில் இருக்குன்னார். ரிப்பெண்ட், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கு. தமிழில் சமீபத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் அட் ஹேண்ட், உங்கள் கையிலே இருக்கு. நீங்கள் எப்பொழுதும் மனம் திரும்புகிறீங்களோ அப்போ உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போ பரலோக ராஜ்யம் உங்கள் கையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதுக்கு வேதத்தில் என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன்னா, நம்ம ரோமர் 14:17 வாசிக்கிறோம். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எப்போ பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறீங்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் நீதி அது உங்களுடைய அபியாசமாக மாறிடும். சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு சந்தோஷமும் பெருகும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வர்றது. அது இங்கேயே வந்துருங்கிறார். அது மரணம் வந்த பின்னாடி நம்ம போகிறதல்ல, இங்கேயே. சரி, இந்த இச்சையானது எப்படி கற்பம் தெரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். இது பொதுவாக வாலிப பிராயத்தில் அது ஆரம்பித்தா கூட, வயோதிகர்கள் ஆனாலும் கூட நாம் அந்த இச்சையினால் நான் பாவத்தில் விழுந்துட மாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரியமே இல்லை. இச்சைன்னு வரும் பொழுது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். கண்களின் இச்சை என்பது நம்ம கண்களினால் பார்க்கும் பொழுது ஈர்க்கப்படக்கூடியதான காரியங்களால் வரக்கூடிய சோதனைகள். அது பாவத்துக்குள்ள நடத்தும் போது அது கண்களின் இச்சை. மாம்ச இச்சைங்கிறது செல்ஃப் வில்னால மனதில் வரக்கூடியதுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, நம்முடைய மனதில் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் இச்சைக்கு இடம் கொடுத்து எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அது சாப்பிட்றதா இருக்கட்டும், அது உடுத்துறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள், தூங்குறது அல்லது செக்ஸுவல், அதாவது சரீர பிரகாரமான பாவத்தில் விழுகிறது, இது எல்லாமே மாம்ச பிரகாரமாக செய்யக்கூடியதான பாவங்கள், இச்சைகள்னால வரக்கூடிய சோதனைகள். சரி, இப்போ பாருங்க, இந்த கண்களின் இச்சையில் விழக்கூடிய சாதாரணமாக வாலிப பிராயத்தில் ஒரு சின்ன வயசுலேயே கண்கள்னால இச்சைகளுக்கு ஆளாகிறாங்க. பல இடங்கள்ல இருந்து பல சகோதர சகோதரிகள் திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதாவது ஆலோசனை கேட்பாங்க. நம்ம சபை மாத்திரம் இல்லை, நம்முடைய செய்திகள் வெளியே போகும்போது நிறைய பேர் கேட்குறாங்க. வெளிச்சபையிலேருந்து கூட நான் பார்க்காததும் அவர்களை யாருன்னே தெரியாதவங்க கூட சில நேரம் ஃபோன் பண்ணி சபை காரியங்களில் கூட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் பெரும்பகுதி ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னென்னா, சபைக்கு வரக்கூடியவங்க, ஈவன் திருமணமானவங்க கூட பாலி இச்சையினால் விழுந்து போகக்கூடியதான ஒரு பாவத்தை அவங்க ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிடாமல் இருக்கிறாங்க. சபைக்கு போகிறாங்க, அப்பம் விற்கிறதுல கலந்துக்கிறாங்க, அவர்கள் பாலிய இச்சையினால் கெட்டு விழுந்து போனவங்களாக இருக்கிறாங்க. சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க வாலிப பிராயத்தில். ஆனால் திருமணம்னு வரும்போது அவங்க தேவனுக்கு உண்மையாக இல்லை. இப்படி பல விஷயங்களில் இன்னைக்கு இந்த பாலிய இச்சை அதனால கெட்டு போகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. சபைகளில் அது அதிகமாக சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. அருமையானவர்களே, மிகவும் வேதனையான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, பால் ஈச்சைகளுக்கு விலகி ஓடு, பண ஆசைக்கு விலகி ஓடு
விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு, ஓடு ஓடுன்னு எழுதியிருக்கு. பிசாசுக்கு எதிர்த்தெல்லுங்கள்னு எழுதியிருக்கு, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள்னு எழுதியிருக்கு. ஏன் தெரியுமா? நாம் எல்லாருமே அவ்வளோ மிகவும் பலகீனமான மனிதர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ ஓடு, நிற்காத, நடக்காத, ஓடு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ இடத்த காலி பண்ணு, அந்த மனிதர்களை விட்டு விலகு, அந்த காட்சியை உன்னை விட்டு தூரப்படுத்து. அந்த சகவாசம், அது பேச்சோ அல்லது பார்வையினால் வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப துரிதமாக ஆக்ட் பண்ணுன்னு அர்த்தம். அதுதான் ஓடு அப்படின்னா ஆக்ட் குயிக்லி, குயிக்லி, ரொம்ப குயிக்காக, வேகமாக. அருமையானவர்களே, இன்னைக்கு திருமணமானவங்க வயோதிகர்கள் கூட மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு விழுந்து போகிற ஒரு காரியம் இச்சையினால் வரக்கூடியதான சோதனைகள். அதனால தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உள்ளது மாதிரிக்க சில சமயங்களில் நாம் இப்படி பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம யாக்கோப்பில் வாசித்தது போல் இச்சையானது கர்ப்பம் தரித்து, யாக்கோப்பு 1 என்ன வாசித்தோம் நம்ம 14, அதை மறுபடியும் வாசிப்போம். தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு, பாருங்க, இச்சையினால இழுக்கப்படுகிறான். முதலாவது இச்சை, அப்புறம் அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, அது இழுக்குது, கண்களை இழுக்குது, காதுனால ஏதாவது கேட்கறதுன்னா அது காதை இழுக்குது, அப்புறம் இழுப்புண்டு அதுக்குள்ள சிக்கி கொள்ளுகிறார்கள். அப்படின்னா சிக்கி கொள்றதுன்னா என்ன அர்த்தம்னா வெளியே வர முடியாதபடி மாட்டிக்கொள்வது. சிக்கி கொள்வதுன்னா வெளியே வர முடியலை. இப்போ இடியாப்பா சிக்கல்மாங்க அப்படின்னா என்னென்னா அப்படி அதை பிரித்து எடுக்க முடியலை, அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா அதை சிக்கிக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சோதிக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்ப சாதாரணமா ஒரு தாய், ஒரு பெண் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லுவோம், அது கர்ப்பப்பையில் நடக்கிற காரியம். ஆனா இந்த சரீரத்துல கர்ப்பம் தரிக்கிறதுங்கிற வார்த்தைய பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இங்க அப்போஸ்தலர் எழுதுகிறார். அது எங்கே நடக்குது அப்படின்னா மைண்ட்ல நடக்குது, மனசுல அல்லது இருதயத்துல. அங்கே கர்ப்பம் தெரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அதை நம்ம அசை போடும் போது, பார்க்கும்போது, அது மறுபடியும் பார்க்கும்போது அல்லது ஏதாவது ஒன்றை கேட்கும்போது அது மனதுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கூடு கட்டுறது போல நம்முடைய சிந்தனையில் அது அப்படியே வேரூன்றி வளர ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு தள்ளி விட்டுடலாம். கர்ப்பம் தெரிக்கிறதுடைய கற்பத்தை கலைப்பது, அபார்ஷன் அப்படிங்கிறது நம்ம பாவமாகவும் சட்டவிரோதமாகவும் பார்க்குறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபார்ஷன் அப்படிங்கிறது ஜெனுவின்லி ரைட் ஆட்டிடியூட். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதில் ஒரு பாவ சிந்தனைகள் அது வளர்ந்து அந்த இச்சையானது ஒரு செயல் வடிவம் பெறுவதற்கு உள்ளதான இடைவெளி தான். அந்த காலகட்டத்தில் அது சிந்தனை இல்லை, ஒரு சிக்கலான ஒரு நிலைமை அடையிறதுக்கான வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாம் அது கர்ப்பம் தரித்துங்கிறோம். அந்த சமயத்தில் நீங்கள் அதை கலைத்து விட்டால், அந்த எண்ணங்களை, அந்த யோசனைகளை, அதை திரும்ப திரும்ப சிந்தித்து அதை வளரக்கூடியதான அந்த நிலைமையிலிருந்து அதை கலைத்து விட்டால், திஸ் இஸ் நாட் சின், இட் இஸ் ஆக்சுவலி அகேன்ஸ்ட் சின். இது பாவம் அல்ல, இது பாவத்திற்கு எதிரான காரியம். அதை எல்லாருமே செய்யணும். அதாவது இச்சையானது நம்முடைய மனதில் அல்லது இருதயத்தில் வளருவதை அல்லது கர்ப்பம் தெரிப்பதை நாம் எல்லாருமே கலைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவம் பிறக்காது. அதை செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாவம்ங்கிற ஒரு பிள்ளையை பெற்று எல்லாருக்கும் வெளியரங்கமாக அது தெரிந்துவிடும். பாருங்க, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். தெரியாத காரியம் அல்ல, ஆனால் நாம் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய காரியம், தெரிந்திருந்தாலும் அதை யோசிக்க வேண்டிய காரியம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து அசாதாரணமான நம்பிக்கை வச்சுருக்காங்க வாலிப பிராயத்தில். ஏன் பிள்ளை அப்படிலாம் செய்யாது, ஏன் பிள்ளை கெட்டு போகாது. பிள்ளைகளை தனியாக இருக்க விடுறாங்க பெற்றோர்கள் வாலிப பிராயத்தில். அவர்கள் செல்ஃபோன் வச்சுருந்தா போதும். இப்பெல்லாம் வெளியில் போக வேண்டியதில்லை, யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. செல்ஃபோன் வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தாலே போதும். அவங்க எத்தனை ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறவங்களையும் முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அது கேட்டுக்கு ஏதுவாக இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் கேடு உண்டாயிருக்கிறது என்று சொல்லும்படி இப்பொழுது ஆண்களும் பெண்களும் வாலிப பிராயத்திலிருந்து திருமணமானவர்கள் முதியவர்கள் வரைக்கும்
முதியவர்கள் கூட, தலை நிறைத்தவர்கள், முதியவர்கள், பேரம்பேத்தி எடுத்தவர்கள் கூட இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைகிட்ட கெட்டு போயிட்டாங்கன்னா செய்திகள் நமக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த வயசில், தாத்தா வயசில், பேர பிள்ளைகளுடைய வயசில் உள்ள சின்ன பிள்ளைகிட்டெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க, சிறை தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே வந்து என்ன இந்த மனுஷன் இப்படியா அப்படின்னு நினைக்கிறோம். அது காரணம் என்னென்னா, அவர்கள் சிந்தனையில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. அது யாரும் தெரியாத, தெரிந்து கொள்ள முடியாத ரகசியமான ஒரு அறையாக இருக்கிறபடினால அதை குறித்து யாரும் கவலையாக இருக்கிறதில்ல. ஒன்லி தோஸ் ஹூ ஃபியர் காட், தேவனுக்கு பயந்தவர்கள் மாத்திரம்தான், ஐயோ என்னுடைய சிந்தனையில் இப்படி ஒரு தப்பான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கே, என் கற்பனையில் இப்படி தவறான நினைவுகளுக்கு நான் இடம் கொடுத்துட்டேனே அப்படின்னு யார் பயப்படுறாங்களோ அவங்க மாத்திரம்தான் அவ்வளவு சீக்கிரமாக அதை தள்ளிவிடணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஃபோனில் ஒரு காட்சியை பார்க்குறீங்க, ஒரு ஆபாசமாகவோ அல்லது ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குற மாதிரியோ எண்ணம் வச்சுன்னா டக்கு 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 ஃபாஸ்ட் குயிக்காக. ஏன் தெரியுமா? எப்படி இந்த கொரோனா பீரியட்லாம் நம்மளை எச்சரித்தாங்கல்ல, தொட்டா ஓட்டிக்கிடும். நம்மளாம் அந்த காலங்களில் வெங்காயத்தை வாங்கி கூட தண்ணியில் கழுவி காய வச்ச காலம் உண்டு, மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு. ஏன்னா அவ்வளோ பயந்தோம் அது ஒட்டிக்கிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எபோலா வைரஸ் அப்படி தான் பரவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடிய நோய் அப்படின்னா அதை ரொம்ப எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக கையாளணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது தொட்டால் கூட ஒட்டிக்கணும். இப்போ இந்த ரேபிஷ் மாதிரி வியாதி வந்தவங்களெல்லாம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கூட கிட்டத்தில் நெருங்க விட மாட்டாங்க. அந்த நீர் பட்டால் கூட அந்த வியாதி, அந்த நாய் மாதிரி குலைச்சி சாகிறாங்கல்ல, ரேபிஷ் நோய், வெறி நாய் கடியினால் ஆளாகிறோம். அதெல்லாம் அவ்வளவு ஒரு கொடிய பாதிப்புகளை உண்டு பண்ணும்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கெட்ட காட்சியை அவ்வளோ நேரம் பார்த்தா போதுங்க, அது உங்கள் மனசை விட்டு அகல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் ரொம்ப ஆண்டவரே என்ன பலவந்தம் பண்ணணும், கொஞ்சம் இப்படி சொடக்கு போகிற நேரம் போதும். ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நல்ல ஆவிக்குரிய பரிசுத்தவான்களோடு கூட உட்காந்து கேளுங்க, பேசுங்க, பழகுங்க, அது உங்கள்கிட்ட மனசில் போகிறதே ரொம்ப கஷ்டம். அப்போதைக்கு தலையாட்டிட்டு போவோம், அப்புறம் மறந்துட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு நோய் கிருமி எப்படி காற்றுல பரவிடுது, தண்ணியில் பரவிடுது. நான் ஹோட்டலுக்கு போனால் தண்ணி குடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி கண்டாமினேட்டடாக இருக்கும். அந்த வாட்டர் வந்து சுத்தமான வாட்டராக இருக்கான்னு நமக்கு தெரியல. அது கிருமிகள், செப்டிக் டேங்க் வாட்டர் கூட கலந்துருக்கும் சில இடங்கள், நமக்கு தெரியாது. அதனால் தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருகிருச்சு. அப்போ கொஞ்ச நேரம் அப்படின்னு காற்றை சுவாச்சோம்னா போதும், அது உள்ளே போய் சில கிருமிகள் வந்து நமக்குள்ள கொடிய வியாதியை கொண்டு வந்துடுது. தொட்டால் சில வியாதி ஒட்டிக்கிடுது, தண்ணி குடித்தா ஒட்டிக்கிடுது, எச்சில் மூலமாக ஒட்டிக்கிடுது. அப்படிலாம் அவ்வளோ வேகமாக பரவக்கூடிய கொடிய வியாதிகளை காட்டிலும் கொடியது. நீங்கள் ஒரு ஆபாச காட்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான செய்தியை வந்து கேட்டிங்கன்னா, ஈவன் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான சில செய்திகள், விபத்துக்கள் அல்லது வந்து பெரிய அடிசடி கொடை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் மனதை விட்டு சீக்கிரம் அகலாது. அப்போ நல்ல காரியங்கள் ஒரு மனிதனை ஒட்டி கொள்வதை விட கெட்ட காரியங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் ஒட்டிக்கணும். அதனால தான் ஓடுங்கிறார், நிற்காத இந்த இடத்துல ஓடு. பாருங்க, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 1வது அதிகாரம், 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். இதோட சங்கீதம் 19 எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் சில வசனத்தை, தாவீது எழுதின சங்கீதம் தான் 19வது சங்கீதம், அதையும் இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது எழுதின சங்கீதம் 19, அவரே எழுதின சங்கீதம் 11வது 2 சாமுவேல் 11வது அதிகாரம். இதில் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். போதும். பாருங்க, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு காலம் வரும் பொழுது தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகவில்லை. இது வந்து ஒரு சாதாரண விஷயம். அவன் தன் தளபதிகளை அனுப்பிவிட்டு அவன் வீட்டிலே இருந்து விட்டான். இது பாவமானு கேட்டால் இட் இஸ் நாட் சின். ஆனால் அது ஒரு பிழை. ராஜா முன்னிற்க வேண்டிய பகுதியில் ராஜா போயிருக்கணும், அவன் போகலை. இப்போ சங்கீதத்தில் 19வது அதிகாரம்
12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நம்ம இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். பாவம் எப்படி படிப்படியாக இச்சையானது எப்படி போகுதோ அதே மாதிரி பாவமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வளர்றத நம்ம பார்க்குறோம். 19:12 வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பாருங்க, முதல்ல என்ன சொல்றாருன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can discern his errors? அடுத்து, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அடுத்து, பிழையிலிருந்து மறைவான குற்றங்கள் அப்படின்னா acquit me of hidden faults, மறைவான குற்றங்கள். அடுத்து, துணிகரமான பாவங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஆல்சோ கீப் பேக் யுவர் செர்வன்ட் ஃப்ரம் presumptuous sins அப்படின்னா துணிகரமா பாவம். முதல்ல பிழை, அப்புறம் என்னது? மறைவான குற்றம். மறைவான பாவம், மறைவா யாருக்கும் தெரியாம ஒரு பாவம். அதுக்கடுத்து அது துணிகரமா பாவம் செய்யறது. அதுக்கடுத்து, உமது அடியினை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். பாருங்க, பிழை, எரர், ஹிடன் ஃபால்ஸ், மறைவான குற்றங்கள், presumptuous sins, துணிகரமான பாவங்கள். அதுக்கடுத்து பெரும் பாதகம், கிரேட் டிரான்ஸ்கிரஷன். அப்படியா இருக்க பெருசா போயிட்டு இருக்கல. அதே மாதிரி பாருங்க, இங்க தாவீதுனுடைய வாடி, இதை எழுதின தாவீது ராஜா தான். இப்ப நமக்கு சத்தியம் தெரியுங்கிறதுலாம் பெருமைப்பட ஒண்ணுமே இல்லை. நல்ல சபையில இருக்கிறோம், நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோங்கிற முக்கியம் இல்லை. இந்த சங்கீதத்தை எழுதின அதே மனுஷன் அவன் வாழ்க்கையில எப்படி நடந்துகிட்டாருன்னு பாருங்க, வாசிங்க. இப்ப நம்ம ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்துல அவர் யுத்தத்துக்கு போகவில்லை, அது பாவம் அல்ல, பட் இட் இஸ் an error. ஏன்னா அவர் போயிருக்கணும் யுத்தத்தை, ராஜாக்கள் தான் முன்று நின்று நடத்தணும், போகல. ஓகே, அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு? 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது. பாருங்க, இங்க என்ன எழுதியிருக்கு? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல போகாம அவர் எருசலேம்ல தங்கிட்டாரு. Now when evening came, சாயங்காலம் ஆகுது. David arose from his bed. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயங்காலம் ஆயிடுச்சு, அதாவது ராஜா தூங்கிட்டு இருக்கார். லேசினஸ், சோம்பேறித்தனம், அது பாவமானட்டா அது நேரடியாக ஒன்றும் பாவம் இல்லை. பட் இதெல்லாம் என்ன செய்யுது? இச்சையானது நேரடியாக பாவமான இல்லை. இச்சைங்கிறது பாவம் கிடையாது. இச்சையானது கர்ப்பம் தெரிக்கும் போது தான் அது தன் இஷ்டத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் அது பாவத்தை பிறப்பிக்குது. அப்படி தான் நம்ம வாச்சோம். இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும்னு வாச்சோம். இப்போ என்ன பாருங்க, இவர் முதல்ல போகலை யுத்தத்துக்கு. அதுக்கடுத்து என்னன்னாக்கும் அவர் சோம்பேறித்தனமாக பகல் வேலையில் தூங்கிக்கிட்டு இருக்காரு, சாயங்காலம் வேலையில் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர் ரூப் டாப்பில் போய் அப்படி தன் ராஜாவுனுடைய அந்த வீட்டு மாளிகையில் நின்று அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்களை அலைய விடுகிறார். இப்பொழுது அங்கே தூரத்தில் வாசிங்க சார். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளா இருந்தாள். போதும். இப்போ மேலே இருந்து அப்படி பார்க்குறான். ராஜாவுக்கு மாளிகை மேல் மாடியெல்லாம் இருக்குது, குடிமக்கள் ஏழைகள். ஒரு சோல்ஜர் உரியாவனுடைய மனைவியானவள் என்ன, நம்ம கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி தட்டி கட்டியிருப்பாங்க, மரசலுக்கு மேலே ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உயர்ந்த கட்டடங்கள் இருக்காது, யாரும் அவங்க குளிக்கிற பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்க்க வாய்ப்பு இருந்தாலும் தன்னடக்கத்தோடு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்களே ஒளி அவங்க நின்றுக்கிட்டு பார்க்க மாட்டாங்க. அது யாரும் கிராமங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது யாரும் அதை அங்கீகரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் இவர் ராஜா மேலே நின்று பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு பெண் அவள் குளித்து கொண்டு இருக்கிறாள். அதை பார்க்கிறான். அவள் அழகானவளாக இருக்கிறாள், பார்வைக்கு ஒரு கவர்ச்சி, ஒரு மாயை. இப்பொழுது அவன் கண்களினால் ஈர்க்கப்படுகிறான். He saw and was attracted. ஏனென்றால் அவள் அழகுள்ளவளாக இருக்கிறாள். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. இப்போ பிழையிலிருந்து சோம்பேறித்தனம், அப்புறம் கண்களினால் இப்போ பார்க்குறான், அவன் இச்சிக்கப்படுகிறான். ஏவாள் அந்த பழத்தை பாருன்னு சாத்தான் ஃபோக்கஸ் பண்ண உடனே ஏதேன் தோட்டத்தில் தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை பார்க்கிறாள், திரும்ப திரும்ப பார்க்கிறாள். உன்னை திரும்ப திரும்ப பார்க்கும்போது, ஒரு மனிதனை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அல்லது ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஈர்ப்பு, அவங்க பால ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. அந்த மரத்தில் உள்ள அந்த தோட்டத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா மரங்களுமே பார்வைக்கு நல்லா தான் இருந்தது, அந்த கனிகள் இச்சிக்கப்படத்தக்கதாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றையே சாத்தான் எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே அவனுக்கு காமிச்ச உடனே அவள் அப்படியே அதனால் ஈர்க்கப்பட்டாள். அதுதான் இச்சையானது இப்பொழுது கர்ப்பம் தெரிக்கிறது, திரும்ப திரும்ப பார்க்கறது. ஓகே, இப்போ இவனுக்கு அடுத்து என்ன ஆச்சு? அடுத்த ஸ்டெப் பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். இது அடுத்த ஸ்டெப். அவ யாரா இருந்தா என்ன?
நீ கல்யாணம் ஆனவன், அவள் ஒரு கல்யாணமானவள். யாரா இருந்தா உனக்கு என்ன? இவன் அந்த இச்சை, அந்த ஈர்ப்பு, அவளுடைய அழகு, அந்த கவர்ச்சி இப்பொழுது இவனை சும்மா இருக்க விடல. அது அடுத்த ஸ்டெப்புக்கு வளருகிறது. எப்படி ஒரு தாயின் கருவில் உருவாகிற குழந்தையானது ஒரு சின்ன ஒரு எம்பிரியோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கால், கை, கண், காது, மூக்கு எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஒரு முழு தோற்றத்தில் ஒரு குழந்தையாகி அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அது வெளியே பிறக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி தான் இப்போ இவனுடைய உள்ளத்தில் நடக்கிறது, எதுவுமே தெரியல. அவர் தான் சங்கீதத்தில் எழுதுறாரு, அக்யூட் மீ ஆஃப் ப்ரிசம்டுவஸ் தாட்ஸ், ப்ரிசம்டுவஸ் சின்ஸ் அப்படின்னா பெரும் பாதகம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டார். மறைவான பாவங்கள் நீங்கி இப்போ நான் தன் இருதயத்துக்குள்ள வந்த எண்ணத்தை எப்பொழுது இன்னொரு மனிதன்கிட்ட சொல்லி போய் அவள் யாருன்னு விசாரிச்சுட்டு வாயா அப்படிங்கிறான். ஏன்னா அவன் ராஜா. போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு வந்தோடனே அவன் யாருன்னு சொல்லிட்டான். அவன் செல்வாக்குள்ள குடும்பமா, ஏழையா, பணக்காரனா என்ன அப்படின்லாம் விசாரிக்க சொல்றான். விசாரிச்சுட்டான். அவன் சொல்லிட்டான். அவன் பத்சேபா என்ற ஒரு பெண், அவளுடைய தகப்பன் எலியாம், அவனுடைய கணவனுடைய பேர் ஊரியா, அவன் ஒரு ஹிட்டைட், அவனுடைய இனம், அவனுடைய புருஷன் யாரு, அவனுடைய அப்பா யாரு, குளங்கோத்துன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிட்டான். ஓகே, அதுக்கடுத்து 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். போதும். 19வது அதிகாரம் சங்கீதத்துல 13வது வசனம். இப்ப அந்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துட்டான். என்னது அது? துணிகரமான பாவங்களுக்கு. துணிகரமா இப்ப என்ன செய்யறான்? முதல்ல சிந்தனையில வந்தது, அப்புறம் செயல் வடிவம் பெற்று ஆள் அனுப்பி விசாரிக்கிறான். அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கடுத்து போய் கூட்டிகிட்டு வாடான்ட்டான். ராஜாங்கிறதுனால எல்லாமே சொன்னபடி அவன் யார் எவரெல்லாம் கிடையாது. போய் கூட்டுவான்னா கூட்டிகிட்டு வருவான், அடினா அடிவான், வெட்டுன்னா வெட்டுவான், அப்படிதான். ஸோ அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். துணிகரமான பாவம். இன்னொருடைய மனைவி துணிகரமாக அழைத்து வர சொல்கிறான். அவளோடு கூட அவன் பாவம் செய்து விட்டான். இப்பொழுது அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அதை மறைக்க விரும்புகிறான். பாவம் செஞ்சாச்சு. அவள் செய்தி அனுப்புகிறாள், நான் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய புருஷன் இராணுவத்தில் அங்கே ராஜாவுக்காக யுத்தம் பண்ண போகிறான். யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா வீட்டில் இருக்கிறான். ஆனால் இவளுடைய புருஷனோ உத்தமமான மனுஷன், அவன் யுத்தத்துக்கு போயிருக்கான், ராஜாவுக்காக யுத்தம் பண்ண போயிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய பாவத்தை மறைப்பதற்கு எவ்வளோ துணிகரமாக செயல்படுறான் பாருங்க. அவளை வீட்டுக்கு வர சொல்லி அது வெளியே தெரியாமல், அந்த கர்ப்பம் யாரால் உண்டானது என்று தெரியாமல் மறைக்க பார்க்கிறான். சங்கீதத்தை எழுதின மனுஷன்தான் அவன். நம்ம போதிக்கலாம், அருமையானவர்களே, ஊழியம் செய்யலாம், அல்லது நம்ம நல்ல செய்திகளை கேட்கலாம், பைபிள் வாசிக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனையில் இது ஒரு தவறான காரியங்கள், எண்ணங்கள் உருவாகி வளர்ந்து கொண்டிருப்பதை அதை அப்பொழுதே கலைக்கவில்லை என்றால், நான் பார்த்துருக்கேன், எங்கள் சர்ச்சிலையெல்லாம் இந்த குரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதில் குருவிகள் கூடு கட்டியிருக்கோம். அதை விட்டுட்டிங்கன்னா அணில் கூடு கட்டும். அதை அப்போவே களைச்சி விட்டுறணும், இல்லைன்னா அது முட்டையிடும், அப்புறம் குஞ்சு பொரிக்கும். அணில் அங்கே குட்டி போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அணில் குஞ்சு, பறவை குஞ்செல்லாம் அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கே மனசு வராது, ஏன்னா அது பாவம் குஞ்சு அப்படின்ட்டு. அப்புறம் அது எப்போ போகுதுன்னே தெரியாது, திருப்பி மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஆக அது பெர்மனெண்ட் ஹோமாக மாற்றிக்கிடும் அதை. அதே மாதிரி தான் நாம் உடனுக்குடனே நம்ம சுத்திகரிக்கலைன்னா, நம்முடைய சிந்தனையில் வரக்கூடியதான எண்ணங்கள், அது பாலியத்துக்குரிய செயலாக இருக்கட்டும், பண ஆசையாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது கோபமாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், நம்முடைய இருதயத்துக்குள்ள பாவமானது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து தான் அது வெளியரங்கமாகுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயின்னு சொன்னவர் கோபப்படாதேன்னு சொன்னார். ஏன்னா கொலைங்கிற பாவம் வர்றதுக்கு முதல்ல கோபம் தான் ஆரம்பம். திருடு, கொள்ளை, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா பண ஆசை. அது எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொருவருடைய சொத்தை பார்த்து, அவனுக்கு இருக்கிற வசதியை பார்த்து இச்சிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சமயத்தில் திருட்டுத்தனமாக கூட அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அல்லது இன்னொருவரை போல நானும் பணக்காரனாக வேண்டும் என்று லஞ்சம் வாங்குறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருடுறது, வியாபாரத்தில் ஏமாத்துறது, வார்த்தையில் ஏமாத்துறது, இப்படி அந்த பண ஆசை அங்கே எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பாலி இச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து என்ன ஆகிறது? அது அவன் உடன்படவில்லை. பிறகு 14வது வசனத்தில் வாசிங்க. அவன் வீட்டுக்கு போய் சொன்னான், ஏப்பா யுத்தத்திலிருந்து வந்திருக்க, வீட்டுக்கு போனான். என்னன்னா அவன் வீட்டுக்கு போகல, அரண்மனையில் படுத்துட்டான். அவன் படுத்து அங்கே இருந்ததுனால பார்த்தான், என்னடா இவன் வீட்டுக்கும் போக மாட்டேங்கிறானே. அப்போ அடுத்து கொஞ்ச நாள் அந்த குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது?
இப்படி யோசிக்கிறான். இப்ப பாருங்க, அந்த உரியாவின் மனைவி கர்ப்பவதியானால் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த உமன் கன்சீவ். தாவீதுக்குள்ள பாவம் கன்சீவ் ஆகி அவள் இப்பொழுது கன்சீவ் ஆயிட்டாள். ஸோ இப்போ நிலைமை என்னென்னா, அதை மறைக்க பார்த்தா முடியல. உடனே என்ன செஞ்சான், இவனை யுத்தத்துக்கு போக சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, யுத்தம் மும்முரமாக நடக்கக்கூடிய இடத்துல இவனை நிறுத்தி, எல்லாரும் அவனை அடிக்க வரும்போது நீங்கள் பின்வாங்கிருங்கடான்றான். என்ன அர்த்தம்? கொலை செய்யறது கூட எவ்வளோ தந்திரமாக பண்ணுறான் பாருங்க. இவன் தான் தேவ மனுஷன். இவனை தான் அந்த சங்கீதத்தை எழுதின அவன் தான். பெரும் பாதகத்துக்கு த கிரேட் டிரான்ஸ்கிரஷன் இனி நீங்களாக்கி விடுதலையாக்கும்னு சங்கீதத்தில் எழுதி வச்சுட்டாரு. ஆனால் தன் வாழ்க்கையிலேயோ கோட்டை விட்டு விட்டார். நம்ம சத்தியத்தை கேட்கலாம், போதிக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் அந்தரங்கமான இருதயத்துக்குள்ள அந்த இச்சையானது கர்ப்பம் தெரிக்கும் போது நாம் வயலண்டா இல்லைன்னா, கூட்டை கலைக்கணும் அப்படின்னா, ஒரு அணில் கூடு கட்டியிருக்கு, பிடிங்கி போடணும்னா கஷ்டமாக இருக்கும். அது 2 குஞ்சு கீக்கின்னு கத்தும், பாவமாக இருக்கும். அல்லது குருவி முட்டை கூட விழுந்துடும், குஞ்சோட இருக்கும், பாவமாக இருக்கும். குருவி கூட்டை எடுத்து போடுங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள நீங்கள் அப்படிப்பட்டதான இச்சை வளரும் பொழுது அதை நீங்கள் ஃபோர்சிபிளாக விட்டு விலகலைன்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது மறைவாக இருந்ததான தீமை என்பது மாறி இப்பொழுது துணிகரமான பாவமாகி, துணிகரமான பாவம் என்பது கிரேட் டிரான்ஸ்கிரஷன், பாதக செயலை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். இப்பொழுது மறைக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அருமையான வாழ்வு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, சில நேரங்களில் பஸ்ஸில் ஒன்றா பயணம் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கூலில் காலேஜில் ஒன்றா படிக்க வேண்டியிருக்கும், ஆண்கள் பெண்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அவங்களோடு கூட பேச வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம தவிர்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஆனாலும் கூட நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், உங்களுடைய இருதயத்துக்குள்ள இன்னொரு எதிர்பாலியரை குறித்து, ஒரு ஆணுக்கு பெண்ணை குறித்தோ அல்லது பெண்ணுக்கு ஆணை குறித்தோ ஒரு ஈர்ப்பு வரும் பொழுது, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இயல்பாகவே அந்த ஈர்ப்பு நமக்குள்ளே இருக்குது. இச்சையானது நமக்குள்ளே தேவன் படைத்ததான். அது ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட படைத்தார். எப்படி மின்சாரம் நமக்கு அவசியமாக இருக்குது, அதை ரொம்ப இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை சின்ன பிள்ளைகளுக்கு எட்டாமல் வெளியே மேலே தான் சுவிட்ச் வைக்கிறோம். அதே மாதிரிக்கு எல்லா வயரெல்லாம் பெரும்பகுதி கூடுமான வரைக்கும் கன்சீல் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு கேர்ஃபுல்லாக கையாளலைன்னா நமக்கு உயிருக்கே ஆபத்து. உலக பிரகாரமான அல்லது சரீர பிரகாரமான காரியங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை பாழாக்கக்கூடியதான அந்த பாலி இச்சைக்குரியதான காரியத்தில் அல்லது வேறு பாவங்கள், கோபமோ பண ஆசையோ பெருமையோ பொறாமையோ வேறு எதுவாக இருக்கட்டும், எல்லாமே பாவம்தான். நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, இப்படி நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் பாதகமான பாவமான காரியங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்கிறோம். ஒன்லி வயலண்ட் பீப்புள் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட்னு எழுதியிருக்கு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள், தோஸ் ஹூ ஆர் வயலண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்சிபிளாக நம்ம அதை பிடிங்கி எறியணும். ஓகே, இப்போ தாவீது ராஜா அதுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உரியாவை கொன்னுட்டான், பிறகு அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். அப்போ அவளுக்கு பிறந்த பிள்ளை இறந்து போச்சு. தேவன் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி அவளுக்கு தான் சாலமோன் பிறந்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அதுக்கடுத்து 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 13ஆம் அதிகாரத்தில் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் பெற்றோர்கள் அநேக நேரங்களில் பால் ஈச்சையில் ஜெயிக்காமல் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவோம். நம்ம பைபிள் படிக்காமல் பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்கிறது, நாம் இச்சையை ஜெயிக்கன்னு நினைக்காம பிள்ளைகளிடத்தில் நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாதுங்கிறது போதிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. அது விளக்கண்ண மாதிரிக்கே கொடுக்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், குடிச்சா வயிற்ற கிளைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். ஃபாலோ மீ, நான் எப்படி எதிர்பாலியரோடு பழகிறேன் நீ பார் அப்படிங்கிறது மாதிரிக்கே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். நீங்கள் செல்ஃபோனில் என்ன காட்சிகள் பார்க்குறீங்க அதை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி எல்லாம் ஆண்கள் பெண்களோடு பெண்கள் ஆண்களோடு பழகுறீங்க அது உங்களுடைய பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஸோ இப்படி நாம் எதிர்பாலியரோடு பழகக்கூடிய விதம், நாம் கைபேசியில் நாம் எப்படிப்பட்டதான காட்சிகளை பார்க்குறோம்,
எப்படிப்பட்டதான பேச்சுகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எதிர்பாலியரோடு பழகும்போது எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவோடு கூட நாம் நெருக்கம் காட்டி பேசுகிறோமா, அல்லது நம்ம சும்மா யார் யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, யார் யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகளும் பேச்சு அரட்டை, தேவையில்லாமல் பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, பார்க்கறது. சில பேர் தங்களுடைய சரீரத்தை இச்சைக்கு இடமாக பேணுவார்கள். பைபிள் எழுதியிருக்க, இச்சைக்கு இடமாக உங்கள் சரீரத்தை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய அங்க அபயங்களை நீங்கள் வெளிக்காட்டி அல்லது ஆடைகள் உடுத்தும் பொழுது டிரான்ஸ்பேரண்டான ட்ரெஸ்ஸு, அல்லது நம்மளுடைய அங்க அவயவங்கள் தெரியும்படியான ட்ரெஸ்ஸு, அல்லது உங்களுடைய பேச்சுக்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் அவர்கள் பைபிள் எழுதியிருக்கு, வேசியின் ஆடை உடுத்தின். படிச்சிருக்கீங்களா பைபிள்லாம்? வேசியின் ஆடைன்னு எப்படி இருக்கும் ஏதாவது தெரியுமா? ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, மற்றவர்களுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். அரைகுறையான ஆடை அல்லது ஆபாசமாக தங்களுடைய அங்க அவயவங்களை பார்க்கறது, டைட் பேண்ட் ஷர்ட்டு, அல்லது டிரான்ஸ்பேரண்ட்டாக உடுத்துறது, அல்லது பாருங்கள், நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு வாலிப பெண் ஸ்லீவ்லெஸ்ஸாக சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு சின்ன சர்ச்சு தான், அவங்க நல்ல பிள்ளை தான். ஆனால் அவங்க வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல அவங்க பார்க்கக்கூடிய கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் நம்ம இருக்கும்போது அவர்களிடத்துலேருந்து இதை காப்பி பண்ணிட்டு வந்துடுறது. ஸோ அவங்க எப்படி உடுத்துறாங்களோ அதை பார்த்த உடனே இவங்களும் ஈர்க்கப்படுறது. கண்களின் இச்சைங்கிறது கண்கள்னால நம்ம பார்க்குற அந்த உடை அதை இச்சிக்கிறது, அந்த ஸ்டைல் அதை நம்ம இச்சிக்கிறது, அவங்க பேசுகிற பேச்சு அதை இச்சிக்கிறது. இச்சைங்கிறது எல்லா விதத்துலையும். நீங்கள் 2 தீமோத்தேயு 2:22 படித்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளீ ஃப்ரம் யூத்ஃபுல் லஸ்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அது படிங்க, 2 தீமோத்தேயு 2:22, 2:2-2:2. பாலியத்துக்குரிய இச்சைகள் பன்மையில தான் எழுதியிருக்கு, பன்மையில் எழுதியிருக்கு. யூத்ஃபுல் லஸ்ட், நம்ம அந்த வார்த்தையை பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது செக்ஷுவல் லஸ்ட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். இல்லை, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத்ஃபுல் லஸ்ட், வாலிப பிராயத்தில் உனக்குள்ள வரக்கூடியதான இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு விலகி ஓடு. இந்த பாலியல் ரீதியான ஈர்ப்புக்கு அடுத்து இன்னொன்று சொல்கிறேன். ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. பைக் ஓட்டும்போது பார்த்துறீங்களா, நம்மெல்லாம் சாதாரணமாக ஒரு ஆள் 2 ஆள் போவோம், நம்ம நேராக போவோம். அவன் இப்படி போவான். வாலிப பையங்களை பார்த்தீங்களா, 2 பேர் ஏறினா 3 பேர் ஏறுவான், 4 பேர் ஏறிக்கிடுவான். ஆட்டோவில் போகிற ஆள் பூரா ஒரு பைக்கில் ஏறிக்கிடுவாங்க. இப்படியே போகிறதுக்கு போல் இப்படி போவான். ரோட்டில் உள்ளவனா ஐயா வராரு விளைவிக்கிறங்கடான்னு ஒதுங்கி நின்றுக்கிறோம், இல்லைன்னா அவன் பாடம் போவாய். இப்படி தானே இருக்காங்க பசங்க. அவ்வளோ ஒரு அந்த ஹீரோயிசம், இந்த ப்ரைடு. செல்ஃபி எடுக்கல எத்தனை இடத்துல செத்து போயிருக்காங்க ஆண்களும் பெண்களும். ஏன்? ரொம்ப ரிஸ்கான இடத்துல போய், அது வெள்ளமாக இருக்கும், மழையாக இருக்கும், உச்சியாக இருக்கும், பாறையாக இருக்கும், போய் ரிஸ்க் எடுத்து அப்படி எடுத்துட்டோம்னு நினச்ச ஒரு ஹீரோயிக் டீட்ஸ், தன்னை ஒரு வித்தியாசமான ஒரு திறமையான மனிதனாக காட்டிக்கொள்ளக்கூடியதான எண்ணங்கள், இதெல்லாம் வாலிப பிராயத்தில் வரும். நான் பார்த்துருக்கேன். காலேஜில் படிக்கும்போது இப்படி லேப்குள்ளே போயிட்டு இருப்பான், திடீர்னு அங்கிட்ட டியூப்ஸ்லாம் இருக்கும், டெஸ்ட் டியூப்லாம் ஒரு குத்திட்டு போவான், குத்திட்டு இப்படியே போவான். வாத்தியார் முன்னாடி போயிட்டு இருப்பார், பின்னாடி போயிட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அந்த வாலிப பிராயத்தில் கூடிய திமிர். என்ன சொல்லுவோம்? திமிர். வாத்தியாரை கேள்வி பண்ணுறது, டீச்சர்ஸை கேள்வி பண்ணுறது, வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பார், பக்கத்தில் ஒன்று குனிஞ்சிக்கிட்டேன்னா அதை கமெண்ட் அடிக்கிறது. இதெல்லாம் அந்த வாலிப பிராயத்தில் வரக்கூடியதான திமிர். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் அப்படி காப்பி அடிக்கிறது. ட்ரெஸ்ஸு, ஒருத்தன் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண நினைக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் அந்த வாலிப பருவத்தில் நம்முடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பொழுது வித்தியாசமான எண்ணங்களும் ஈர்ப்புகளும் லைஃப் ஸ்டைலும் காப்பி அடிக்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்துடுது. ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் அப்படி காரியங்கள் தெரியுது, நடத்தையில் வித்தியாசம் தெரியுதுன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அநேக இடங்களில் பேரண்ட்ஸ் இன்னைக்கு கேர்ஃபுல்லாகவே இல்லை. தே ஆர் ஓவர் எஸ்டிமேட்டிங் தர் சில்ட்ரன் as so spiritual.
அவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் என்று பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் தங்களுடைய கடமையிலேருந்து வலுவி அது கெட்டு போன பின்னாடி ஐயோ அப்பாங்கிறாங்க. பிள்ளைகளை பெறுவது ஈஸி. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுனாக்கா தேவனுக்கு சித்தமான பிள்ளைகள் பிறக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாக வளர்க்கறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு முதிர்ச்சி வேண்டியிருக்கு, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சீரியஸாக எடுத்துக்கணும். நான்லாம் சின்ன வயசுலேயே சாக்குடைய செய்தியில் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பைக்கிட்ட பாருங்கள், அதில் பென்சிலு, ரப்பரு அல்லது ஏதாவது புக்கு, நோட்டு, விளையாட்டு சாமான் ஏதாவது தெரியாமல் எடுத்து வந்திருப்பான். அவன் தொலைச்சிட்டு வந்தான்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அது கண்டிக்கலாம், ஆனால் அது பாவம் இல்லை. ஆனால் அவன் அடுத்தவன்கிட்ட எடுத்துகிட்டு வந்தான்னா அது திருடு, அதனுடைய ஆத்துமாவுக்கு விரோதமானது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து தொலைச்சிட்டு வந்தால் சண்டை போடுவாங்க. ஏன்டா அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன் நீ தொலைச்சிட்டேடாங்க. தொலைச்சிட்டு வர்றது பாவம் கிடையாது, இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்தான்னா அது பாவம், ஏன்னா அவனுடைய ஆத்துமாவை அதை நஷ்டப்படுத்தும். இப்படி நம்ம பார்க்குறோமா? நான்லாம் அப்போ பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பிள்ளைகள் வந்து வித்தியாசமான விதத்தில் அவங்க சோதிக்கப்படுவாங்க. நம்மளுடைய பொறுப்பும் வித்தியாசமாக இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதுக்கடுத்து பெருசாகும்போது, அதுக்கடுத்து பெருசாகும்போது, வாலிப பிராயத்தில் வரும் பொழுது, எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளும் வித்தியாசமாக இருக்கும். பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆவிக்குரியவங்கள், அவங்க பைபிள் படித்தா, ஜெபம் பண்ணா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்தால், சபை காரியத்தில் நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டா, நாம் வந்து எந்த பகுத்தறிவும் இல்லாமல் அவங்க ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க நினச்சிடறோம். நான்லாம் சாதாரணமாக யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டேன். ஆனால் என்னையவே ஏமாத்தின கேஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு முறை ஒரு மூப்பற்ற ஒரு சகோதரியை குறித்து விசாரித்தேன். நல்ல சகோதரி பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அது சரியாக இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு வந்து யாரோ ஒரு பையனோட ஓடி போயிடுச்சுனாங்க. எஸ்டிடி பூத்தில் ஒர்க் பண்ண பொண்ணு அங்கே வேலை பார்த்த பையனோட போயிடுச்சு. மூப்பர்களை ஏமாத்துறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பொண்ணு முதல் நாளே வருமா, சர்ச்சில் வேலை செய்யுமா, தங்கியிருக்குமா, ஓடி ஆடி சர்ச்சில் கூட்ட கழுவ பெருக்கு எல்லாம் செய்து, ஒருவேளை அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே உள்ள நண்பர்களோட பழகிட்டு, ஏன்னா வீட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறது பேசுகிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்தால் எல்லா நிலமாக பார்த்துட்டு இருக்காங்க. ரகசியமாக வந்து மெசேஜ் அனுப்பலாம். இப்போல்லாம் சத்தமோடம் வாய் திறக்காமையே பாவம் செய்ய முடியும். தேவனுக்கு பயந்தவர்கள் தான் பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்லாம் சபை விட்டு நம்மளை வெளியே ஏற்றிடுவாங்களோ, மூப்பர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுல கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மனுஷீக பயம் அது கண்ணியை தான் உண்டு பண்ணும். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யாருக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார், அதனால நான் உண்மையாக இருக்கணும். கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு பயந்தவர். அவர்கள் தான் காக்கப்படுவார். யாரெல்லாம் மனுஷர்களுக்கு பயந்து அல்லது சபையில் நம்மளை வந்து டிசிப்ளின் பண்ணிடுவாங்க, சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்றவாங்க, அல்லது மூப்பர்களுக்கு தெரிந்தால் கடிந்து கொள்வாங்க, பெற்றோர்களுக்கு வந்தால் சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து வஞ்சிக்கப்பட தான் செய்வாங்க. ஸோ நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளை வளர்க்கும் போது தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வளர்க்கணும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் நம்ம அடிக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் பயப்படுவாங்க. அது அப்படியே போச்சுனாக்கா அப்புறம் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்மளை விட்டு தூரம் போய் படிக்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும், அப்புறம் அடிக்கவும் முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி நமக்கு பயப்படக்கூடிய பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறதுல கவனம் செலுத்தணும். சரி, இப்போ பாருங்க, இங்கே இந்த தாவீது ராஜா வந்து ஒரு நல்ல ராஜா தான். அவன் தவறு பண்ணாலும் பின்னாடி அவர் மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறார். தாவீதை வந்து தேவன் தன் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சாட்சி கொடுத்தார். ஆனால் இங்கே பாருங்க, இந்த 13வது அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க. 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனான அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால், அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்மோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாய் இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்மோனுக்கு வருத்தமாய் கண்டது. பாருங்க, நாம் பெரும்பதி சொல்லுவோம், உடன் பிறந்த சகோதரிகள் தவிர அல்லது பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, இதுக்கு அப்பாற்பட்டு வேற யாரையும் நீங்கள் வாகனத்தில் ஏற்றிட்டு போகக்கூடாது. தனியாக சந்தித்து பேசுறது, அரட்டை அடிக்கிறதுலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். வீட்டில் தனியாக இருந்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்.
ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, தாவீது ராஜாவினுடைய ஒரு மனைவியினுடைய மகன், இன்னொரு மனைவியினுடைய மகள். அவன் சகோதரன் முறை, ஒரே அப்பா. ஆனாலும் கூட அவள் மேல் அவன் இச்சையினால் இழுக்கப்படுகிறான். அவனுடைய இருதயத்தில் அவள்வாள் ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அவளுடைய அழகு அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு இச்சையை கொண்டு வந்து விட்டது. அவன் சகோதரன் சகோதரி ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒன்றா அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூடியிருப்பாங்க, அடிக்கடி பார்த்துருப்பாங்க, ஒன்றா விளையாண்டுருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போனோன்னே அது பாலிய இச்சைகள் வளருவதற்கு உறவுகள் ஒரு தடையாக இல்லை. கசின், சிஸ்டர் முறை நம்ம சொல்லுவோம், என்னடா உனக்கு சிஸ்டர்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த காமம், அதுக்கு கண்ணில்லைம்பாங்கள்ல, அது மாதிரி தான். ஸோ அதனால தான் உங்களுடைய சொந்த உறவு முறையில் உள்ளவங்களாக இருந்தால் கூட ஒரு இடைவெளி விட்டு தான் நீங்கள் பழகணும். அவசியமானதான் நீங்கள் பேசணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா சும்மா தேவையில்லாமல் தொட்டு பழகிறது, சிரித்து விளையாடுறது, எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் வளர வளர யூ மஸ்ட் ஹாவ் எ டிசிப்ளின், ஒரு கண்ட்ரோல் வேணும், செல்ஃப் கண்ட்ரோல். அதை அவங்களாவே வளர்த்துக்கிடணும். இல்லைன்னா பெரியவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கீப் எ டிஸ்டன்ஸ், டோன்ட் லுக் அட் ஹர் ஐஸ், அந்த கண்களை பார்க்காத. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இருபாலியருமே அப்படி இருக்கப்பட முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவன், சிறின்னு தான் சொன்னார், யாரையும் சொல்லார் அப்படின்னா எந்த பெண்ணாக வேணாலும் இருக்கட்டும், இச்சையோடு பார்க்கிற எந்த மனுஷனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொன்னார். இன்னும் அருமையானவர்களே, இந்த இச்சையை நான் பல இச்சைகளை சொன்னேன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைன்னு. அதில் இந்த பாலிய இச்சைன்னு செக்ஸுவல் லஸ்ட், நாட் யூத்ஃபுல் லஸ்ட், செக்ஸுவல் லஸ்ட். அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு முதிர் வயதானவங்க கூட பாருங்க, சோதோமின் பாவம் என்ன? தன்பால் ஆண்கள் மேலே, பெண்கள் மேலே. இன்னைக்கெல்லாம் இந்த சோதோமி, லெக்ஸ்பீசியனிசம், LGBTQன்னு என்னமோ சொல்கிறாங்க. அது லெட்டர்ஸ் கூட்டிகிட்டு தான் போகுது. அதுவும் வெளிநாடுகளில் ஈவன் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. இதெல்லாம் கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். லோத்துவின் காலத்தில் நடந்தது போல இருக்கும், நோவாவின் காலத்தில் நடந்தது போல இருக்கும். அப்படி தான் எழுதியிருக்கு. இன்னைக்கு சபைகளுடைய நிலைமையை கேட்கும்போது, அதுவும் நம்ம சபையில் உள்ளதை விட வேற சபையில் ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்கும்போது. 2வது கல்யாணம், 3வது கல்யாணம் சபையில் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, வேறு சர்ச்சில் இருந்து. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க கேட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் பிரதர்னாங்க. என்னன்னு கேட்டேன், சபைக்கு வர்றவங்க ஒருத்தர் 50 வயசுக்காரரு, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க மனைவி 2 பிள்ளைகளை பெற்றுட்டு இன்னொருத்தரோட போயிட்டாங்களாம், பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு. 2வது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, பிறந்து ஒரு பிள்ளை 3வது நாள்லேயே கொடுத்துட்டு அவன் அந்தமா வேற ஆளோட போயிடுச்சான். இந்த பிள்ளை இவர் வளர்த்து 4.5 வருஷமாக ஹோமில் வச்சு வளர்த்துருக்காரு. இப்போ இவர் சபைக்கு வரக்கூடிய இன்னொரு விதவை பெண், அவங்களுக்கு கணவன் இல்லை, அவருக்கு கல்யாணம் ஆன பையன் இருக்கிறான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாரு பிரதர். நாங்கள் இவர் எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வர்றார்? 1 வருஷம். அந்தம்மா எவ்வளோ? 10 வருஷம். அந்தம்மா ஓகே, அவருக்கு இன்னும் 23 வயசில் கல்யாணம் பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது 50 வயசானவனுக்கு 2வது கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை, அவங்களுக்கு 20 கல்யாணம் ஆன ஒரு பையன், அடுத்து கல்யாண வயசில் இன்னொரு பையன், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னாங்கண்ணா. நான் இதை கேட்டுட்டு அந்த பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாவது பண்ண சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அதற்கு அவங்க 2 பேரும் பேசக்கூடாது, ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அதை அடிக்கடி வீட்டுக்கு போய் வேலை வெட்டிலாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். எவ்வளோ மறைவாக சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஃபிசிக்கலாக தொடர்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. அவங்க சபைக்கு வர்றாங்களா? ஆமாம். அப்பம் எடுக்கிறாங்களா? ஆமாம். என்னையா சபை இது? எவ்வளவு தூரம் ஒரு உணர்வற்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டியே இல்லை, பாவத்தை குறித்ததான உணர்வே இல்லை. நாமெல்லாம் உணர்வுள்ளா இருக்கோம்னு நினைக்காதீங்க. தாவீது ராஜா முதல்ல சவுலுடைய வஸ்திர தொங்கலை கட் பண்ணதுக்கே அவன் இருந்த படபடன்னு அடிச்சிச்சு. ஹி வாஸ் சென்சிட்டிவ் டு த சின். ஆனா இந்த உரியாவுடைய மனைவியை பார்த்து அவளை விசாரித்து அவளோடு கூட தவறாக நடந்து அவனுடைய புருஷனை கொன்று இவ்வளவு பாதக செயல் நடக்கும் பொழுது அவன் இதயத்தில் உணர்வே இல்லைங்க. ஒரு தீர்க்கதரிசி போய் பேசின பின்னாடி தான் உணர்வு வந்துச்சு. ஸோ நீங்களும் நானும் அதுதான் அந்த நான் வாட்ச முதல்ல வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன எழுதியிருக்கல? சகோதரரே, டு நாட் பி டிசீவ்ட். நீங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க அல்லது வயசாயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பாலி இச்சையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் வரணும்.
உங்கள் சிந்தனையில் அப்படி ஃப்ளாஷ் வரும் பொழுதே ஐயோ ஆண்டவரே எனக்கு கதறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்துங்கிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோகத்தில் சேர முடியும். இப்போ எல்லாம் ரொம்ப டைலூட்டட் காஸ்பல். நீ விசுவாசித்தால் போதும். விசுவாசிக்கிறியா, மனம் திரும்பிடு, ஞானஸ்தானம் எடு, போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ நம்ம கட்சியில் சேர்ந்துட்டீல, அவ்வளோதான், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உனக்கு லைசன்ஸ், போலீஸ் உன்னை தொந்தரவு பண்ணாது. அரசியல் நிலைமை மாதிரி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனாலும் கூட அவர் ஸ்டாண்டர்டை தளர்த்திக்கிட்டே மாட்டார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்ன உறவு முறையாக இருந்தாலும் சரி, பி கேர்ஃபுல். அது என்ன உறவு முறையாக இருந்தாலும் சரி, எங்கள் சின்ன மாமையன் பெரிய மாமையன், சில பெற்றோர்கள் ஞானம் இல்லாமல் பிள்ளைகளை அவிசுவாசிகளாகிய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. லீவுக்கு இன்னும் உன் பிள்ளையை விடவே மாட்டேங்கிறார். நீங்கள் வீட்டில் டிவி பார்க்காம, சினிமாவுக்கு போகாமல், அல்லது எந்த காரியம் இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக வச்சுருப்பீங்க. உங்களுடைய பந்த பாசத்தின் நிமித்தம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. அவங்க நேரடியாக அவங்க விக்கிர ஆராதனை விபச்சாரன்னு போக மாட்டாங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நான் சொன்னேன்ல, பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிக்கிறது போல் அந்த வீட்டில் போய் சினிமா பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் சினிமா பார்க்க விட மாட்டீங்க, அவங்க சினிமா பார்ப்பாங்க. செல்ஃபோனில் ஏதாவது காரியங்களை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. கதை முடிஞ்சது. என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் பிழையாம் அப்படி தான் ஆலோசனை சொன்னான். அவங்கள எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுறோம், அல்லது கோயில் திருவிழா வாங்க, நீ அதை சாப்பிட வேண்டாம். எங்கள் வீட்டு பண்டிகைக்கு நீ சாமிக்கு படைத்த சாப்பிட வேண்டாம், சாமிக்கு படைக்காமல் தர்றேன், நீ அதை சாப்பிடு. அவர்களோடு கூட உட்காருவாங்க, விளையாடுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. அவங்களுடைய இருதயம் கொஞ்சமாக அப்படியே அதான் அந்த கிருமி டக்குன்னு அவங்கள தொத்தி கொண்டது மாதிரிக்கே அது உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலானவங்க நீங்கள் உங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு அவிசுவாசியோட திருமணத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவீங்க, வயசு வந்த பிள்ளைகளை. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இவ்வளவு தான் நகை போடணும் இப்படின்னு கூட நீங்கள் ஏதாவது டிசிப்ளினாக வச்சுருப்பீங்க. அங்கே போன உடனே அவங்க ஆடம்பரமான திருமணங்களை பார்ப்பாங்க. அறகுறை இருதயம் உள்ளவங்க ஈர்க்கப்படுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ரைட் ஸ்பிரிட்டில் சத்தியத்தை போதிச்சு அவங்கள சரியாக வளர்க்கலைன்னா அவங்க இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, நகை அலங்காரங்கள், உடை அலங்காரங்கள், இன்னும் லைஃப்பில் உள்ளதான அந்த ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:15-16 வாசிக்கிறோம்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகளெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள். உலகம் அப்படியே உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள வந்துடும். அது உள்ள அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் சர்ச்சுக்கு வருவாங்க, உங்கள் கூட வீட்டில் ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன வளர்ந்துக்கிட்டு இருக்கும்? உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். உலகத்திலிருந்து அவங்க பார்த்தது, அவங்க கற்றுக்கொண்டது. ஏன் அவங்க மாதிரி நம்மளும் நகை அணியக்கூடாது? ஏன் அவங்க மாதிரி நம்மளும் சினிமா பார்க்கக்கூடாது? இதில் என்ன பாவம் இருக்குது? இதெல்லாம் பாவமா? இப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த உலகம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ நடக்கலைங்க, அது உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது, நீங்கள் கவனிக்கலை. யூ குட் நாட் டிசைன் தட். பாருங்க, இப்போ இந்த சகோதரியின் பால் ஈர்க்கப்பட்டான், விழுந்து போயிட்டான். அப்புறம் அவன் பார்க்கும் நண்பர்கள் பாருங்க. இப்பெல்லாம் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகுறாங்கன்னு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே அவங்க விசுவாசிகளோடு பழகுறாங்க. விசுவாசி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க, சன்மார்க்க ஜீவியம் பண்றவங்க, அதாவது உலகத்திலேயும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடையாவது பழகுறாங்களா? இல்லை அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒழுக்கக்கேடான அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு பழகுறாங்களா? ஹூ ஆர் தேர் ஃப்ரெண்ட்ஸ்? 1 கொரிந்தியர் 15:33 எழுதியிருக்கு, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். இந்த கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் நல் ஒழுக்கங்களை கெடுத்து விடும். அங்கே ஆகாத சம்பாசனைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் பேட் கம்பெனி அப்படின்னா கெட்ட நண்பர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் யார்? அநேக விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய உறவினர்களோட தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எப்பாவது சர்ச்சுக்கு வரும்போது ஜாக் சொல்லுவாங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கணும். உன் இருதயம் விட்டவுடனே டக்குன்னு எங்கே போய் நிற்குது. வேலையின் நிமித்தம், படிப்பு நிமித்தம், ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு நீங்கள் உறவினர்களோடு கூட அல்லது அவிசுவாசிகளோடு போய் பழகுனீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் விட்ட உடனே என்ன செய்யும்? ஸ்ப்ரிங் மாதிரி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்ல, அது மாதிரிக்கும் இருதயம் திரும்ப தேவனிடத்தில் வந்துடணும். அப்படி இருக்கா? இல்லை அது ஸ்ட்ரெச் அவுட் ஆகி இப்போ அந்த டென்ஷன்லாம் போய் கொஞ்சம் லூஸ் ஆகிடுதுல்ல, அது மாதிரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மோசம் போயிடுவோம். இது எப்படி நடக்குதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது. அதான் நான் சொல்ல வந்தேன், இச்சையானது கற்பம் தெரித்து. There is 10 months approximately.
ஃபார் எ சைல்டு டு பி பார்ன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் கர்ப்பத்தில் வளருது. ஒரு பாவம் பிறக்கிறதுக்கு அது சில நிமிஷங்கள் கூட போதும். ஆனால் டக்குன்னு உடனே ஆகிருதுன்னு இல்லை. அந்த சில நிமிஷங்களில் நீங்கள் வந்து சுதாரித்து கொண்டால் கூட we can abort it. அவ்வளோதான், அழிச்சு விட்றது. தப்பாக கணக்கு போட்டால் அழிக்கிற மாதிரி. அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கணக்கு போட்ட 10 நிமிஷம், அழிக்கிறதுக்கு 2 செகண்டில் அடிச்சிடலாம் செக் அப்படின்ட்டு. அது மாதிரிக்கு அதை ஒரு ஃபோர்ஸாக வந்து அதை அபார்ட் பண்ணணும். அந்த சிந்தனைகளை நீங்கள் வந்து உதறி அடிக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் உங்களுக்கு வாலிப பிராயத்திலையும் சரி, வயோதிகர் ஆனாலும் சரி, இச்சையினால் கேடு உண்டாகாதபடிக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இவன் ஒரு நண்பன்கிட்ட போகிறான். அவன் நண்பன் அவன் சொந்தக்காரன் தான். அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஜோனதா 3வது வசனம் வாசிங்க. அவன் கேட்குறான், டே ஏன்டா நீ ஒரு ராஜாவுனுடைய மகனாக இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கியே, வியாதிப்பட்டவனா இருக்கியே, என்னடா காரணம் என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய தகப்பனுடைய பிள்ளை தான், ஆனால் இன்னொரு என்னுடைய சகோதரி அவன் மேலே எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், அவளை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் நல்ல நண்பனாக இருந்தா, டே அவன் உடைய சகோதரி, இதெல்லாம் நல்லதில்லை, வேணா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போண்டியது தானே. அவன் என்ன சொல்கிறான், இதனடா பெரிய யாரையும் விடுறா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேள்றாங்கிறான். சக நண்பர்களிடத்தில் போய் நீங்கள் ஐடியா கேட்கும்போது அவங்க நல்லவர்களா இல்லைன்னா தவறான ஐடியா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன ஐடியா சொல்லிக் கொடுக்குறான், நீ வியாதிப்பட்ட மாதிரி படுத்துடுறா, உங்கள் அப்பா வந்து என்னன்னு கேட்பாரு, எனக்கு வந்து உடம்புக்கு முடியலை, என் சகோதரி வந்து எனக்கு பணியாரம் சுட்டு கொடும்படி கேளுங்க. தாவீது நல்ல ராஜா தான், பிள்ளை வளர்க்குறதுல வந்து யூஸ்லெஸ். சரி ஏன்டா உடம்புக்கு முடியலைன்னா அது ஏன் அவன் மட்டும் வந்து உனக்கு பணியாரம் சுட்டு கொடுக்கணும், நல்ல சமைக்காரங்க என்கிட்ட இருக்காங்க, உனக்கு நல்ல பணியாரமாக சுட்டு தரேன்டான்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் ஓவர் எஸ்டிமேட்டு. நம்ம மகன் அவன் ஏதோ கேட்குறான், ரைட்டு, உடம்புக்கு முடியாதவன் கேட்குறான், சரிப்பா நீ போய் சுட்டு கொடு. அப்போ அந்த தாமார் போய் அப்சலோமுடைய தங்கை போய் பணியாரம் சுட்டு கொடுக்குறான். அவன் முதலே ஐடியா கொடுத்துட்டான், அவன் வீட்டுக்கு வந்து உன்னை தனியாக இருக்கும்போது பலகாரம் சுட்டு வந்து உன்னைக்கு முடியலைன்னு படுத்து இருக்கும்போது சேவிக்க வந்தான். அவன் முடியலைன்னு சேவிக்க வரன்னு சொல்லி நாடகம் நாடி கடைசியில் அவனை பிடிச்சி எடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கும் அவள் தலையில் கை வச்சு அழுகிறான். முதலே சொல்கிறான், நீ எனக்கு சகோதரன், நீ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் எவ்வளோ சொல்லி பார்க்குறவன் கேட்கவே இல்லை, ஏன்னா தனியாக ஆப்பிட்டுக்கிட்டா இப்போ. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த தனியாக பேசுறது பழகிறது பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கடற்கரையில் ஒரு ஆபத்துன்னு பார்த்தேன், நேரத்தை முந்தானாலும். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடலுக்கு போனாங்களாம் குளிக்க, ஆண்களும் பெண்களும். ஒரு பையனும் ஒரு 5 பேர் போனதில் 3 பேர் தப்பிச்சுட்டான், ஒரு ஆணை பெண்ணை அலை இழுத்துட்டு போயிடுச்சு. நான் கேட்குறேன், பசங்களோட சேர்ந்து பொம்பளை பிள்ளை என்ன போய் கடலில் குளிக்கிற? சர்ச்சில் நம்ம பேசுகிறோம், வெளியில் கேட்டோம்னா சண்டைக்கு வந்துடுறேன். ஒரு பெண்ணும் ஆணும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அவங்க படிக்க போன இடத்துல 11 மணிக்கு என்னமோ நைட்டுக்கு வந்து எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க, சினிமாவுக்கு போனாங்களே என்னமத்தில் வந்திருக்காங்க. பஸ்ஸில் வந்து அந்த பெண்ணு வந்து இதாகி கெடுத்துட்டானு, செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு வரும்போது ஒரு சிலர் கேட்டாங்க, 12 மணிக்கு அந்த பெண்ணுக்கு ராத்திரியில் என்னையா வேலை, எதுக்காக அப்படி பையனோட கூட வெளியில் போகணுன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், குய்ய முறம் அடிக்காத குறைக்க மாட்டாங்க. அது எப்படா நீ கேட்க போச்சு? அவ செஞ்சதுலேயும் தப்பு தான், அங்கே நடந்த பாவம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒத்தையில் போனாலும் தப்பு பண்ணுறதுக்கு எவனுக்கு ரைட் கிடையாது. ஆனால் அவன் அந்த பிள்ளை தரப்புலையும் எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா? ஏன் வந்து பையங்களோட சேர்ந்து குளிக்க போகணும் கடலுக்கு? அது ஆளை தான் எழுத்துட்டு போயிடுச்சு, ஆள் தள்ளி விடலை. எதுக்காக போகணும்? ராத்திரி நேரத்தில் எதுக்கு ஒரு பையனோட கூட தனியாக போகணும்? அவன் கணவனாகவே இருந்தாலும் ஒரு ஒத்தையில் போகும்போது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் யாரும் யோசிக்கிறல. அப்படி பேசினாலே இன்னைக்கு போச்சு. அது எப்படி நீ இது சொல்ல போச்சு? சட்டம் ஒழுங்கு சரியில்லைம்மா. சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வேற சப்ஜெக்ட்டுங்க. நீ ஏன் சரியா இல்லை? நீ ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளவு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற? உனக்கு என்ன ஆபத்தா? ஒரு அவசரம் ஆத்திரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ரைட், ஓகே. சினிமாவுக்கு போகிறதுக்கு அந்நேரத்தில் போய் நான் போவேன், எந்நேரம் வேணாலும். ஏன் அப்படி செஞ்சான்னு கேட்டால், ரைட்டு நீ போ, என்னமானா பார்த்துக்கணும். நம்ம சபையில் அப்படி கேட்கக்கூடாது. பி கேர்ஃபுல். எப்படிப்பட்ட நண்பர்களோடு உங்களுடைய பிள்ளைகள் பழகுறாங்க, அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், யார் கூட பழகுறாங்க, அது சரியில்லைன்னா கட் பண்ணணும். இன்னைக்கு வேலை ஸ்தலத்துலலாம் திருமணம் ஆனவங்களே வந்து பேருக்கு ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு வந்து அவங்க பேசுறதுக்கு உலகத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, பேச புழங்க ஒருத்தனை கட்டுறது, சிரிக்க விளையாட ஒருத்தனை கட்டுறது, வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒருத்தனை கட்டுறதுன்ட்டு. இது என்னங்க இது? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. கல்யாணம் பேருக்கு ஒருத்தனை கட்டிக்க வேண்டியது, அவன் வந்து வேலை ஸ்தலத்தில் வந்து அவங்க ஜாலியாக சுற்ற வேண்டியது, ஹோட்டலுக்கு போனேன், சாப்பிட்டேன், சினிமாவுக்கு போனேன். கேடான நிலைமையில் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. சபையில் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நம்மளை தேவன் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி அழைத்து இருக்கிறார். வாழி இச்சைகளுக்கு விலகி ஓடு. அப்படி ஓடலைன்னு சொன்னால், நாம் குந்தி நடந்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஒன்று பிடிச்சு இழுத்துரும்.
ஜாக்கிரதை. உன் கண்ணை திருப்பு. ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? பிடுங்கி எறிந்து விடு. எவ்வளவு செய்யலன்னு செத்து மடிங்கிற வார்த்தை. பிடுங்கி எறிந்து விடு. சும்மா லேசா வந்தேன், சரி இங்கிட்டு திரும்பி இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்குகிறது. அப்ப தேவன் பாவத்தை எவ்வளவு சீரியஸா பார்க்கிறாருன்னு பாருங்க. அதுக்கடுத்து வாசிங்க. அந்த காரியத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அவள் மோசம் போய் விட்டாள். இப்போ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்முடைய காரியத்தில் நாம் எப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவர்கள் என்பது சாத்தானுக்கு தெரியும். யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போய் சாத்தான் எப்படி சோதித்தான் பாருங்க. டெம்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெஸ்டிங். தேவன் ஒரு மனிதனை விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். கிளாஸ் டெஸ்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி டெஸ்ட் பண்றது. டெம்ப்டிங்கிறது செடியூசிங், பாவம் செய்யும்படி தூண்டி சோதிக்கிறது. இவன் பாவம் செய்யும்படிக்கு தூண்டுறது, தட் இஸ் டெம்டேஷன். ஒரு பாவத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தா அது அவங்க விழுந்து போறதுக்கான ஒரு சூழ்நிலை. அதை தேவன் செய்யவே மாட்டான். பாருங்க, சாத்தான் இயேசுகிட்ட என்ன சோதித்தான்? அவரை பாலி இச்சையினால சோதிக்கலை. ஏன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் ஜெயிச்சிருந்தார். அதனால அவர் சோதனை இல்லை. அவர் கூடவே ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம லூக்கா 8ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய திரளான ஆசைகளினால் அவருக்கு ஊழியம் செஞ்ச அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. அவர் ஸ்திரீகள்கிட்ட அனாவசியமாக பேச மாட்டார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ அவருக்கு வந்த சோதனை பாலி இச்சையினால நேரடியாக இல்லை, மற்ற இடங்களில் சோதிச்சிருக்கலாம். இந்த இடத்துல சாத்தான் சோதிச்சது, எதுக்கு நீங்கள் ரொம்ப வல்னரபுளாக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க, ஈஸியாக விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சாப்பிடாம 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இப்போ அவர் பசியாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த கல்லையெல்லாம் அப்பங்களா மாற்றி சாப்பிட வேண்டியதானே, நீங்கள் கடவுளுடைய மகனாச்சுல, எப்படி பசியாக இருக்கிறவன்ட்ட போய் இந்த தான் இருக்குல்ல சாப்பிடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார், தனக்காக எதையும் செய்ய நினைக்க மாட்டார். அப்போ அதுக்கு சோதிக்கிறான். உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காமிக்கிறான். நீ என்னை தண்டனிட்டு வணங்கினா இதெல்லாம் காமிக்கிறேன் பாரு, எவ்வளவு மகிமை. ராஜாக்களுக்கு எவ்வளவு மகிமை, உலகத்தினுடைய மகிமை. உலகத்தில் என்ன மகிமை? உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம் என்னன்னாக்கும் பணம், பதவி, படிப்பு, வீடு, பங்களா, காரு, அழகு, வசதி, ஜாதி எல்லாம் உலகத்தில் மதிக்கிறாங்க. ஒரு அதிகாரம் உள்ள பதவி, பணம், நீங்கள் எப்படி சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு. இது வேர்ல்டு, உலகம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இதுக்கெல்லாம் ஒரு மதிப்புமே கிடையாது. இங்கே தங்கத்துக்கு மதிப்பு இருக்குது, அங்கே தங்கம்லாம் வீதியில் இருக்குது. நம்ம காதுலையும் கழுத்துலையும் தலையிலையும் வச்சுருக்க தங்கத்துக்கு தேவன் என்ன செய்வார்? காலுக்கு அடியில் வச்சுருக்கார். தட் இஸ் த வேல்யூ தட் காட் இஸ் கிவிங் டு தி வேர்ல்ட்லி ரிச்சஸ். உலக பிரகாரமான பணத்துக்கும் ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய மதிப்பு கால் தூசிக்கு சமமாக வச்சுருக்கார். நம்ம இந்த பூமியில் உலகத்தார் மதிக்கிறதையே நம்மளும் மதிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பெண்கள் ப்ரொமோஷனுக்காக தங்கள் கற்பை இழக்க ரெடியாக இருக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் லஞ்சம் கொடுத்து கூட அவர்கள் பதவி உயர்வு பெறணும்னு நினைக்கிறாங்க. இல்லீகல், இம்மாரல், இதெல்லாம் அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு பதவியை இச்சிக்கிறாங்க, ஒரு அந்தஸ்து இச்சிக்கிறாங்க, ஒரு மரியாதை இச்சிக்கிறாங்க. தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அது சமாதானத்தை கெடுத்துடும். ஆனாலும் கூட வெளி உலகத்தில் எல்லா மதிப்பாலும் நல்லா மதிப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க ஒரு காலம் இப்படி தவறான வழியில் வரக்கூடிய எந்த பணமோ ஆஸ்தியோ பதவியோ எதையுமே நாம் இச்சிக்கவே கூடாது. ஸோ இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்ற தேவன் என்ன சொல்றாரு? இச்சையானது கர்ப்பம் தெரிக்க நீ அனுமதித்தால் அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனவே நாம் ஆவிக்குரிய தேவையுள்ளா இருக்கும்போது அல்லது பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாக நீங்க உள்ளாகும் போது, ப்ரெஷர்ஸ், பெயின்ஸ், சஃபரிங்ஸ், ட்ரையல்ஸ், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது நீங்க பாவம் செய்வதற்கு தூண்டப்படுவீங்க. அதனால் அருமையானவர்களே, ஒரு பக்கம் பாடுகள், துன்பங்கள், பெயின்ஸ், சஃபரிங்ஸ், டிசீஸ் இதெல்லாம் நம்ம அச்சுறுத்தி பயத்தையும் அவிசுவாசத்தையும் கவலையும் கொண்டு பாவத்தை செய்கிறதுக்கு தூண்ட முடியும். பயத்தினால அது கூட பரவாயில்ல. ஆனால் இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க, அது நம்முடைய அஜாக்கிரதையினால வர்றதான். முழுக்க முழுக்க நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பால் இச்சைக்கு வேலை ஓடு ஓடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் கல்லூரிக்கு படிக்க போகிறப்பன் பஸ்ஸில் போகும்போது வரும்போது ஒரு பையனோட பழகிட்டான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நல்ல சர்ச்சுக்கு வர்ற பொண்ணு, பைபிள் படிக்கும், வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கும், நல்ல வேலை செய்யும், ஓடியாடி
அங்கே சுற்றி இருக்கிறவங்க யார்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கு, மூப்பர்கள் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆகா, நம்ம விரும்புகிறவனை விட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஹி எலோப்டு, அவ்வளோதான், சி எலோப்டு, ஓடி போயிட்டான். எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கலாம், நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட், தேவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படின்னா, அந்த பொண்ணுடைய இருதயத்தில் பாவம் இச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கற்பந்தரித்து அவங்க படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா அம்மா தான் நம்ம பிள்ளை தங்க பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால் அவங்க கவனிக்கவே இல்லை. அது யார்கிட்ட பேசுது, வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் அனுப்புது, நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி நடக்குது, இல்லாத போது நடக்குது, யாரும் பார்க்கவே இல்லை. அந்த பிள்ளைகளுடைய கணக்கில் பணமும் போட்டு வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். நான்லாம் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளையும், ஆண் பிள்ளையும் வளர்த்தேன், பெண் பிள்ளையை வளர்த்தேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க வாங்குகிற சம்பளம் அப்படியே எனக்கு கணக்கு வந்துடும். சாப்பாட்டுக்கு எவ்வளோ, ரூம் ரெண்ட் எவ்வளோ, பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ரீசனபிள் எவ்வளோ கொடுத்துட்டு மிச்சம் அப்படியே வந்துடும். கல்யாணம் முடிஞ்சு வச்சா அதுக்கு பின்னாடி அவங்க என்ன வாங்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, எனக்கு அது ஐ டோன்ட் வரி. அவங்களா பார்த்து என் கணக்குக்கு போட்டால் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி பேரண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வசதி இருக்குது, அதனால் அந்த பிள்ளைங்க என்ன சம்பாதிச்சானே, என்ன செலவழிச்சானே, அவங்க பணம் உங்களுக்கு வேண்டாட்டாலும் பரவாயில்ல, அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அவங்க ஒரு தனி குடும்பமாகி அவங்களோடு கூட கலந்து பேசுறதுக்கு ஒரு மனைவின்னு வர்ற வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அவங்களுக்கு இச்சையை அடக்க தெரியல, நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வளர்க்கணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அருமையானவர்களே, பாலி இச்சை அது நம்முடைய சாட்சியை கெடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து, தேவனுடைய நாமத்துக்கு தூசணத்தை உண்டு பண்ணி எல்லாம் மோசமான நிலைமை கொண்டு பின்னாடி நீங்கள் விழித்து எழுகிறது வேஸ்ட். பி கேர்ஃபுல். பாலி இச்சைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். அதனால் உலகத்தில் கேடு உண்டாகி அநேக குடும்பங்கள் பாழாக போச்சு, அனைவருடைய வாழ்க்கையும் பாழாக போச்சு, சபையினுடைய சாட்சியும் கெட்டு போச்சு. தேவன் நம் கண்களை திறந்தல் வரான்.